இந்தியால இருந்து கனடாக்கு வந்து ஒரு மாதத்திலேயே கைவரிசையை காட்டிட்டாங்க. Showing the men on the roof of the Young's home just a month before the killing. ஸ்டூடண்ட் விசால வந்து காசுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறாங்க. Were all convicted last month of first-degree murder. இன்னைக்கு எக்ஸ்டோர்ஷன் பேர்ல எத்தனை ஸ்டூடண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? இது முழுக்க முழுக்க இந்தியன் அரசாங்கத்துல தான் பிழை. Coming to Canada, and if they commit a crime, they can get off scot-free. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு நாட்டின் அரசாங்கத்தினால் இன்னும் ஒரு நாடு அழிகின்றது. இவங்க இங்க வாரது நாட்டையும் நாட்டு மக்களையும் ஸ்கேம் பண்ணி பணம் சம்பாதிக்கத்தான். பொதுவாக ஸ்டூடெண்ட் விசால வாரவங்க சோஷியல் மீடியாவில் கூறுற ஒரு சில விடயம், கனடாவில் எப்படி இலகுவாக பிஆர் பெறலாம், அல்லது டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம், அல்லது ஃபுட் பேங்கில் எப்படி ஃபுட்டை கொள்ளை அடிக்கலாம். இது இவங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது. இந்தியன் கவர்மெண்ட் மோடியிலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. சனத்தொகை அதிகம், ஃபேக் சர்டிஃபிகேட்டை அச்சடித்து தான் வாராங்கன்னு தெரிஞ்சுமே நாட்டை விட்டு துரத்தி விடுறாங்க. இன்றைக்கி எக்ஸ்டோர்ஷன் பேரில் 100க்கு மேற்பட்டவர் இன்றைக்கி கைது செய்யப்பட்டுள்ளனர். இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் வீசாவை யூஸ் பண்ணி தான் கனடாக்கே வந்திருக்கிறாங்க. இங்கே 3 பேர் இந்தியாவிலிருந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருக்கிறாங்க. அப்ளை பண்ண காலேஜ் பேர் கூட தெரியாது, ஆனால் நேராக கொலை செய்ய போயிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு எல்டரி கப்புள். The DeYoungs were grandparents in their 70s. They were found dead in their home on May 9th, 2022. இந்த கப்பலுடைய வயது 77 76. மே 2021 வீட்டிலே வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். இது எப்படி போலீஸுக்கு தெரிய வேண்டி வந்ததுன்னு சொன்னால், இந்த கப்பலுடைய மகள் வந்து இவங்களுக்கு கால் பண்ணி ரீச் பண்ணி கதைக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ரீச் பண்ண முடியவில்லை. அதே நேரத்தில் இந்த கப்பலுடைய கவர்மெண்ட் செக்கும் டிபாசிட் செய்யப்படவில்லை. ஸோ இந்த மகள் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, போய் பேரண்ட்ஸை போய் செக் பண்ணி பார்க்க சொல்லி. உடனே கதவு திறந்து அங்கே பார்த்தா 2 இறந்து கிடந்த சடலங்களை தான் காணக்கூடியதாக இருந்தது. உடனே போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இங்கே அப்படி என்னதான் நடந்தது என்பதை பார்ப்போம். இந்த 3 பேருமே இந்தியாவிலிருந்து ஸ்டூடெண்ட் விசா மூலமாக கனடாவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேரும் மலைக்கு கூட காலேஜ் பக்கமே போனதில்லை. இதில் முதலாவதாக வந்தவர் வந்து சின்னன்னா ஒரு ஹோம் கிளீனிங் ஒரு பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணி செய்து கொண்டு வாரார் 9 மாதமாக. கடைசியாக வந்த 2 பேருமே சேர்த்து இவங்க இந்த எல்டரி கப்பல்ட வீட்டில் ரூஃபை க்ளீன் பண்ண போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதை க்ளீன் பண்ணுற வீடியோவை அதை படம் பிடிச்சி அவங்களுடைய டிக்டாக் பேஜில் ஷேர் பண்ணி கூட இருக்கிறாங்க. Abhijit Singh and Tour had done exterior home cleaning for the DeYoungs. This video showing the men on the roof of the DeYoungs' home just a month before the killings. இந்த 3 பேருமே இந்த கப்பல்ட வீட்டு ரூஃபை க்ளீன் பண்ணும் பொழுது நோட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க, இந்த கப்பல்ட வயது என்ன, இவங்களுடைய ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் என்ன, எங்கேருந்து இவங்களுக்கு பணம் வருது, இவங்களை விட இந்த வீட்டில் வேறு யார் இருக்கிறாங்களா, பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறாங்க, யார் யார் இந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க, எந்த நேரத்தில் வந்து போகிறாங்க, எல்லாத்தையுமே நோட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த 3 பேரில் கடைசியாக வந்து சேர்ந்தவர் கனடாவுக்கு வந்து ஒரு மாதம் கூட இல்லை. இவர் அப்ளை பண்ண காலேஜ்ட பேர் கூட இவருக்கு தெரியாது. நேராக இவங்களோட வேலைக்கு வந்து சேர்ந்துள்ளார். Part of the DeYoungs' property was also filmed. It makes your skin crawl that they were around the house and they were gathering information of what the lay of the land was. Seeing that they were videoing the roof and the area around it on the day of just made it seem so much more premeditated. இந்த 3 பேரும் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, பிளான் பண்ணி மறுபடியும் அந்த எல்டர் கப்பல்ட வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்கள, போய் அவங்கள மிரட்டி பணம் கேட்டிருக்கிறாங்க. ஆளுக்கு $5000 $5000 வந்து ஒரு செக்கை எழுதி வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே பறிச்சிருக்கிறாங்க. ஒரு ப்ரெஷர் வாஷரை கூட போகும் பொழுது தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், கையில் காலில் 2 பேரையுமே கட்டி ஆளுக்கு ஒரு தனி ரூமில் வந்து அப்படியே ஒரு பெட்ரூமில் படுக்க வச்சுருக்குறாங்க. அந்த மேலே அவங்க அங்கிள் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்படி வாய் முழுக்க டக்ட் டேப்பை சுற்றிட்டு போயிருக்கிறாங்க. அங்கால வந்து அந்த லேடிக்கு நல்ல அடியை கொடுத்து அவங்களையும் கட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்படி விட்டுட்டு போனால் தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்னு சொல்லி வாயில் கட்டின டக்ட் டேப்பை அப்படியே சுற்றி மூக்கையும் சுற்றி மூச்செடுக்க முடியாத மாதிரி ஒரு டக்ட் டேப்பும் அந்த லேடிக்கு என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், நல்லா ஏதோ ஒன்றை யூஸ் பண்ணி நல்லா அடிச்சுட்டு கழுத்தை அறுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படியே நேராக இவங்களுடைய சொந்த ஊரான
ஒன்டாரியோவில் பிராம்டனுக்கு வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அங்கே இருந்து 2 நாளில் யோசிச்சுருக்காங்க, இங்கே இருந்தால் பிரச்சனை வரும் என்று சொல்லி மறுபடியும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் போய் ஒரு புது அட்ரஸில் வந்து ஒரு பேஸ்மெனை ரெண்ட் பண்ணி 3 பேரும் இருந்திருக்கிறாங்க. சரியா 6 மாதத்துக்கு பிறகு டிசம்பர் 16ஆம் தேதி இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தான் கொலை செய்திருக்கிறாங்கன்னு போலீஸுக்கு தெரிஞ்சாலுமே எவிடன்ஸ் வந்து கிளியராக இல்லை. இவங்க எழுதி வாங்கின அந்த பேச்செக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் செய்த வேலைக்கு தந்த சம்பளம் என்று சொல்கிறாங்க. அப்போ கிரெடிட் கார்டு அதை நாங்கள் களவெடுத்தோம்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ ப்ரெஷர் வாஷர் அதையுமே போகிற வழியில் வந்து களவெடுத்துட்டு போனோம்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேரையுமே தனித்தனியாக இன்வெஸ்டிகேஷன் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க தான் கொலை செய்திருக்கிறாங்கன்னு வெளிப்படையாக போலீஸுக்கு தெரியும். இருந்தாலும் எதை வைத்து எந்த ஆயுதத்தை வைத்து இவங்க கொலை செய்தாங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் கடைசியாக இவங்க எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய டிக்டாக் பேஜில் வந்து இவங்க ஒரு பேஸ்பால் பேட்டை வந்து அவங்களுடைய ட்ரங்க்கில் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் கொண்டு இருந்தது. அந்த பேஸ்பால் பேட்டில் இருக்கிற டிஎன்ஏ வச்சு தான் பார்த்துருக்குறாங்க. அந்த லேடியோட உடம்பில் இருந்த டிஎன்ஏக்கும் இந்த பேஸ்பால் பேட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு தான் இந்த கேஸை வந்து முடிச்சிருக்கிறாங்க. அந்த பேட்டை வச்சு தான் லேடியை அடித்து இவங்க கொண்டிருக்கிறாங்க. They treated that baseball bat like it was a trophy, and it's like they preserved it like it was a piece of gold, and it's what they used to end my mother's life. கேஸில் இன்றைக்கு இருக்கிற திருப்பம் என்னன்னு சொன்னால், இந்த 3 பேருமே தாங்கள் தப்புறத்துக்கு ஆளையால் காட்டி கொடுக்குறாங்க. நான் இதை செய்யலை, இவன் தான் அடித்து கொண்டான், இல்லாட்டி இவன் தான் ஐடியா தந்தான், நான் பக்கத்தில் சும்மா தான் பார்த்து கொண்டிருந்தேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஆளையால் காட்டி கொடுக்குறாங்க தப்புறத்துக்கு. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வழங்கப்பட்டுள்ளன்னு சொன்னால், ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 25 வருடம் பெரோல் இல்லாத, அதாவது பெயில் இல்லாத ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு சொன்னால் அதைத்தான் இந்த லேடி சொல்கிறாங்க. Last month, the 3 killers were supposed to be sentenced for first-degree murder, which comes with an automatic life sentence and no chance of parole for 25 years. But now all 3 have filed a constitutional challenge under the so-called faint hope clause, seeking consideration of early parole. இவங்க வந்து இன்றைக்கு வந்து அப்பீல் பண்ணுறாங்க, தங்களுக்கு 15 வருடமாக குறைக்க சொல்லி. அதாவது இவங்க ஃபாரின் நேஷ்னல்ஸ், அதாவது இதுக்கு முதல்ல இப்படி நடந்திருக்கு நிறைய கேஸ். ஃபாரின் நேஷ்னல்ஸுக்கு வந்து ஒரு 15 வருடத்துக்கு பிறகு ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய கவர்மெண்ட்டை போய் இவங்களை ஒப்படைச்சி விடுவாங்க. இந்த லேடி, இந்த மகள் என்ன சொல்கிறாங்க, இப்படி இந்த நாட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து இந்த மாதிரி கொலைகளை செஞ்சுட்டு ஈஸியாக 15 வருடத்தில் ரிலீஸ் பண்ணி அவங்கள விட்டுடுவாங்க. இப்படி ஒரு சட்டம் வந்து இந்த நாட்டில் இனி இருக்கக்கூடாது, இந்த சட்டத்தை மாற்ற வேணும்னு இந்த லேடி சொல்கிறாங்க. Faint hope clause in which they can get released from jail possibly after 15 years just does not seem just to us. It's like opening a can of worms for any person that is coming to Canada, and if they commit a crime, they can get off scot-free. The DeYoung's daughters anguished at the ongoing delays and the chance the killers could spend less time behind bars. ஒரு நாடு வேணாம்னு தான் இந்த 3 பேருமே இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல படித்து இல்லாட்டி படிக்காட்டியும் பரவாயில்ல, அசாலம் கிளைம் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரை வந்து ஆரம்பிக்கிறத விட்டுட்டு இவங்க என்ன செய்திருக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்கேம் பண்ண பார்த்துருக்குறாங்க, களவு கொள்ளையில் ஈடுபடுறாங்க. எப்படி மனசு வரும் ஒரு பேஸ்பால் பேட்டால் இன்னொருவருக்கு அடிக்கிறதுக்கு? இவங்க வந்து அதுவும் 77, 76 வயதுடையவங்களுக்கு இவங்க அடித்து சித்திரவதை பண்ணி அவங்கள கொண்டும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ கிடைக்கிற தண்டனையை பாருங்க, ஒரு 15 வருஷம் இந்த கனடாவில் சிறையில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, இவங்களை ரிலீஸ் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. அங்கே போனோன்னே இவங்களோட கேஸ் எல்லாம் பார்த்தாங்க, 15 வருஷம் ஆல்ரெடி நீ தண்டனையை அனுபவிச்சிட்டேன்னு சொல்லி அங்கே இவங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட போகிறதில்ல, நேராக ரிலீஸ் பண்ணி விடத்தான் போகிறாங்க அந்த மோடி கவர்மெண்ட். அவங்க என்ன செய்ய போகிறாங்க, மறுபடியும் இன்னும் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கல்லாமா சர்டிஃபிகேட் எல்லாம் மேக் பண்ணி இன்னும் ஒரு நாட்டுக்கு போகத்தான் போகிறாங்க. கவர்மெண்ட்டும் அவங்கள துரத்தி விடத்தான் போகிறாங்க. அந்த நாட்டோட சட்டத்திட்டம் சரியாக இருந்தால் இப்படியே நடக்க போகின்றது. நாளைக்கு உங்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கும் இப்படி ஒரு விஷயத்தை செய்துட்டு அந்த நாட்டுக்கு அவங்க திரும்பி போகும் பொழுது தான் நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி எக்ஸ்டோர்ஷன் கேஸ்ன்னு சொல்லி 100க்கு மேற்பட்டவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 1000க்கு மேற்பட்டோர் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு கூட அவங்க சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே
கனடாக்கு ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்தவங்க தான் இவங்க எல்லாமே. எப்படி கனடாக்கில் வராங்க? இப்போ கனடியன் இமிக்ரேஷனை மட்டும் குறை சொல்ல முடியாது, இந்தியன் இமிக்ரேஷன்லேயுமே இங்கே பிரச்சனை இருக்குது. எல்லாருமே அந்த நாட்டில் இருந்து தள்ளி விடத்தான் பார்க்குறாங்க. யார் கிரிமினல் இல்லைன்னு கூட செக் பண்ணுறாங்க இல்லை. இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், உண்மையிலே படிக்க வரவங்க ஆல்ரெடி இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. கனேடியன் மக்கள் இந்த கம்யூனிட்டியை எப்படி பார்க்குறாங்க? நம்பிக்கை ஒரு பிரச்சனை இருக்குது. ட்ரஸ்ட்டை இழக்கிறீங்க, கோபம் வரத்தான் செய்யும், வெறுக்கத்தான் செய்வாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.